இன்னைக்கு முத்துமதி சமையல்ல வந்து மட்டன் குழம்பு செய்ய போறோம். நிறைய பேர் கேட்டீங்க மட்டன் ரெசிபின்னு சொல்லிட்டு அது இன்னைக்கு தான் நான் செய்ய போறேன். 1/2 கிலோ மட்டன் வாங்கியிருக்கிறேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து மசாலாலாம் வதக்கணும். அரை கிலோ மட்டனுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கிறேன். அந்த கறிக்கு உப்பு பிடிக்கிற அளவுக்கு. அப்புறம் நம்ம குழம்புல போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்லா கறியெல்லாம் பெரட்டிட்டு இந்த கறி முங்குற அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு செம்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ வந்து மூடி போட்டு மூடி குக்கரில் ஒரு 5 விசில் வச்சுக்கலாம். இந்த பக்கம் வந்து ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாய் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து மல்லி, வரமல்லி, 1 ஸ்பூன் வந்து கசகசா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் வந்து சின்ன சீரகம். இது எல்லாமே நம்ம சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். கருகு விடாமல் வதக்கணும். கருகிடுச்சுன்னா கருகின வாடை வந்துடும். குழம்புல டேஸ்டே இருக்காது. ஒரு கைப்பிடி வந்து சின்ன வெங்காயம், ஒரு 1/2 சில்லு தேங்காய், இதே வதக்கிடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு 2 இலை. ரொம்ப போடல, கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். நம்ம வந்து இப்போ 1/2 கிலோ சிக்கனுக்கு தான் செய்ய போகிறோம். இதே 1 கிலோவுக்கு செய்யணும்னா இதே இதை அளவை மட்டும் கூட்டிக்கணும். நம்ம எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துருக்கோம்னா அடுத்து 2 ஸ்பூன் எடுத்துக்கணும். ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி, மல்லி இலை கொஞ்சம், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலாத்தூள். இதிலே வந்து ஜீரகத்தூள், மல்லித்தூள் எல்லாமே கலந்துருக்கு. 1 ஸ்பூன் போட்டால் போதும். இதே நம்ம அப்படியே வதக்கி விட்டுட்டு இதை ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சிடணும். கடாய் காஞ்சிருச்சு. ஒரு பெரிய குழிக்கரண்டிக்கு 1 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து சோம்பு போட்டிருக்கிறேன். மசாலா அரைச்சாச்சு, நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு தான் அரைக்கணும். கறியும் 5 விசில் வச்சு வேக வச்சாச்சு. இப்போ வந்து சின்ன வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும், ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை ஒரு கொத்து, தாளிக்கிறதுக்கும் சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அரைச்ச
மசாலா விழுத எல்லாத்தையும் போட்டுடலாம். நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கறியை போடலாம். அடுப்பை குறைச்சி வச்சுக்கலாம். ப்ரெஷர் போடுறீங்க. கறி நல்லா வெந்துருச்சு. இந்த கறி அப்படியே ஊற்றிடலாம். உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. நல்லா வந்து கொதிச்சு கொஞ்சம் குழம்பு வற்றணும். கறிலாம் நல்லா வெந்துருச்சு சூப்பராக, நம்ம குக்கரில் வச்சதுனால. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆளுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கலாம். நான் ரொம்ப தண்ணி வைக்கல, கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கிறேன். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்குது. சர்வ் பண்ணி காமிக்கிறேன். ஏதோ சொல்லணும்னு நினச்சேன். லாஸ்ட்டில் மல்லியில் தூவி விட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தீங்க. நான் இன்றைக்கி தான் மட்டன் குழம்பு வச்சுருக்கிறேன். போட்டவங்க எல்லாருமே கோச்சிக்கிறாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.